Stop it. என்ன கம்ப்ளைண்ட்? வரவச்சன குடும்ப ஃபர்ஸ்ட் சர்வீஸ். கல்யாணம் பண்ணி வச்ச ஒரே மாசத்துல பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இது சாதாரணமா ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மேட்ரிமோனியல் இல்ல, டீல் மேட்ரிமோனியல். பொருத்தமான பொண்ணையும் பையனையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு 6 மாசம் வாரண்டி கொடுக்குறோம். இந்த வாரண்டி எதுக்குன்னா, கல்யாணம் பண்ணி வச்சு 6 மாசத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்க வேண்டியது கம்பெனியோட கடமை. என் பையன் ஃபாரின்ல வேலை பார்க்கறான், நான் ஏன் வரதட்சணை கேட்க கூடாது? இவங்களுக்கு செகண்ட் சர்வீஸ் ஆரம்பிச்சிருங்க. வெயிட், ட்ரிப்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிங்க. கஸ்டமர் சர்வீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபைன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், கிளையன்ட்ஸ் கால். ஹலோ, டீல் மேட்ரிமோனியலா? பொண்ணா பையனா? சார், என் பொண்ணுக்கு தான் சார். குட். எங்களுடைய வெப்சைட்குள்ள லாகின் பண்ணுங்க. பொண்ணை பற்றின டீடைல்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க. ஆன்லைனில் பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரிசிப்டோட வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஐ வில் பி தேர் வித்தின் 23 minutes. ஓகே சார். குட். டாக்டர், இன்ஜினியர், பிஸ்னஸ்மேன், சயின்டிஸ்ட் யாரையுமே பிடிக்கலையா? அப்போ என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும்? சார், என் பொண்ணுக்கு 10 பேரை பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மாப்பிளை பாருங்க சார். ஸ்பைடர்மேன் ஓகேவா? ஓகே. சூப்பர்மேன்? சார், டபுள் ஓகே. பேட்மேன்? அது ஓகே சார். டெம்பிள் ரன்னர் ஓகேவா? சார், என் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிளை தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கேட்குற மாதிரி மாப்பிள்ளைலாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் தான் டிசைன் பண்ண முடியும். என்னால் முடியாது, சாரி. சார், என் பொண்ணுக்காக ஆன்லைனில் 50,000 ரூபா கட்டியிருக்கேன் சார். டைனா, சார். பிளாட்டினம் ஸ்கீமா? எஸ் சார். ஆன் த ஸ்பாட் டீலை முடிக்கிறேன். ப்ரூஸ்லி. என் பிளானுக்கு இவங்க சரியான ஆளு. இவனுக்கு ஓகே சொல்லிட வேண்டியதுதான். இந்த மாப்பிள்ளை பற்றி சொல்லணும்னா எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. வெரி குட். அப்புறம் என்ன, ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கணுமா? உன்னோட ஃபேஸ்புக் ஐடி சொல்லுமா? abirami001@gmail.com. டைனா, மேட்சிங் லாகின். ஓகே சார். எக்ஸலண்ட். அபி, ப்ரூஸ்லி 2 பேருடைய ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் கிடைச்ச லைக்ஸ், கமெண்ட்ஸ், அதுக்கு இவங்க போட்டுக்கிற ஸ்டேட்டஸ் இதை வச்சு பார்க்கும்போது 90% மேட்ச் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஜாதகப்படி பார்க்குற 9 பொருத்தத்துக்கு சமம். ஸ்கைப்பில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பேச சொல்கிறேன். சீக்கிரமே நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவர் டீல் இஸ் ஓவர். ஆக்சிடென்ட்டா வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே நம்ம சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. சரி, மாப்பிள்ளை எங்க சார்? அடுத்த ஆம்புலன்ஸ்ல பொண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வந்துகிட்டே இருக்காரு. இதுக்கு எதுக்குங்க ஆம்புலன்ஸ்ல வரணும்? எங்களுக்கு 10 ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல ஓடிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் சொந்த வண்டியில வந்தா தானே உங்களுக்கு எல்லாம் கௌரவம். ஆமா ஆமா, நீங்க ஆம்புலன்ஸ்ல பொண்ணு பார்க்க வர்றது ரொம்ப கௌரவம் தான். இப்படி சுற்றி எல்லாம் உட்காந்துட்டு பொண்ணு வந்து காஃபி கொடுக்குறது, பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்குறது, இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு. புதுசாக ஏதாவது இருக்கு? அப்பா, நான் ப்ரூஸ்லி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இது புதுசா இருக்கே. ப்ரூஸ்லிங்கிற பேரை கேட்ட உடனே செம்ம கேக்குங்க. அப்படி 10 பேரை அடிச்சு பறக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. 10 பேரை நான் அடிக்கிறதா? உங்களால முடியும், செய்வீங்கல்ல. பண்ணிடலாங்க. உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு காரணமே என் ஃப்ரெண்ட் சுந்தராம்பால அவங்க அப்பா காசி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. அங்கிருந்து அவளை மீட்டு அவ காதலன் பகத்சிங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். செய்வீங்களா? உங்களுக்காக பண்ணிடலாங்க. வாங்க, நிச்சயம் பண்ணிக்கலாம். இதுவும் புதுசா இருக்கே. பா பா ஏங்க, நீ யாரு கேளுமா? காமெடி பாத்தீங்களா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. மா, நான் சொல்றது அப்படி ஆம்புலன்ஸ்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இறங்கி இருக்காங்க.
இங்க வை. சரி சரிங்க. இத பாருங்க. நான் சொல்றது இப்ப கேட்க போறியா இல்லையா நீ? ஆம்புலன்ஸ்ல வரானுங்க, ஆம்புலன்ஸ்ல போறானுங்க. நல்ல கிறுக்கு பாய் குடும்பத்துல இருந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்க. நம்ம வீட்ல மட்டும் என்ன, களவாணி பைய குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கோம். அப்ப நீங்க தப்பா புரிஞ்சிட்டு நான் சொல்றேன் கேட்க. என்னங்க? காஃபி கேட்டல? காப்பி இருக்குங்க. காஃபி, டீ எங்க? மாப்பிள்ள தம்பி. ஐயோ, நீங்க எதிர்பார்த்தவங்க வந்துட்டாங்கங்க. ஏங்க, மாமனார் வீட்ல இருந்து மாப்பிள்ளை கொடுக்க வாகனத்தோட கும்பல் வந்திருக்காங்க. உறவு இருக்கிறவங்க மட்டும் போ சொல்லுங்க. நான் சொல்றேன். ஏன்டா முறைக்கிற? போடா போ. கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே மாட்டீங்களா? எங்க எங்க எங்க? ஆமாம்மா. ஒண்ணும் ஆகாது, போயிட்டு வரட்டும். இருங்க. என்ன வேணும் உனக்கு? மாப்பிள்ளைய கவனிச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். நேற்று வரைக்கும் நீ யாரோ, இன்னைக்கு அண்ணனோட மாப்பிள்ளை. அண்ணன் புது பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிக்கலன்னா பரவாயில்ல, இதோட பெரிய பைக் வாங்கிக்கலாம். ஆமாம், நீங்கள் வச்சிருக்க பைக் ரொம்ப பழைய பைக். ஆமாம். நபி, ஆம்புலன்ஸ் டிரைவ் எப்படி புதுசா இருக்கா? செம. ஆம்புலன்ஸ்ல போறதே தனி கெத்து தான். ப்ரூஸ், அங்க நிக்கிறாங்களே அவங்க தான் காசியோட ஆளுங்க. கட்டம் போட்ட சட்டையில இருக்கான்ல, அவன் தான் சிவா. என் ஃப்ரெண்ட் சுந்தராம்பால கல்யாணம் பண்ணிக்க போறவன். உன்னோட லிஸ்ட்ல அவனையும் சேர்த்துக்கோ. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இல்ல, இன்னைக்கு தானே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வயலன்ஸ் தேவையான்னு என்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு சாம்பிள் காமியே. மாப்பிள்ளை, நல்ல நேரம் முடியதுக்குள்ள வண்டியை ஓட்டி பாருங்க. வாங்க. அவனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போய் ஒரு காட்டு. போ போ போ. எஸ். வாங்க லீ, மிஸ்டர் ப்ரூஸ் லீ. நீங்க தான் அந்த குண்டு பல்புக்கே டியூப் லைட்டா? தம்பி சேத நம்ம பங்காளி பாத்துக்க. அப்போ மாப்பிள்ளை வீடு அண்ணங்கிட்ட சொல்லி வித்தவுட் கியர் பைக் ஒன்று தம்பிக்கு போடுறேன். டேய், ஆம்புலன்ஸ் நின்னுட்டு இருக்கு, தட்டி பசங்க மாதிரி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க. எங்கயா சொன்ன? ஏய் நிறுத்து. மாப்பிள்ளை வீடு அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும்னு அண்ணன் சொல்லியிருக்காருல. அப்படியா? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ, 1 செகண்ட். ப்ரூஸ், அடி. இன்னும் ஒரே பஞ்ச். எஸ். அண்ணே அண்ணே, என்னன்னாச்சு? மாப்பிள்ளை வீடு, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஊன்னு சொல்லுங்க, அவனை போடலாம். ஏய் வேணாண்டா, எனக்கே வா. நபி, சந்தோஷமா? ப்ரூஸ், எதிரியோட ரத்தம். So sweet. Love your violence. இனிமே நீ அடிக்க வேண்டியது இவங்களே இல்ல, காசியதான். போறது மாப்பிள்ளை மாதிரியே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து. எங்களுக்கும் 3 ரவுண்டு முடிஞ்சிச்சுப்பா. தம்பி, உன் பங்காளி கிட்ட எவ்வளோ அடி வாங்கி நிக்கிறேன்னு என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டே இருக்க. பங்காளியா? அவன்லாம் யாருன்னா தெரியாது. யாருன்னு தெரியாதா? அம்மா காசி தூசியம் தும்சம் பண்றோம். என் ஃப்ரெண்ட தூக்குறோம், பகத்சிங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். விளையாட்டு ஆரம்பி. ரொம்ப டைம் எடுத்துக்காத. எஸ். யார் காசி? காசி யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியும், மேல இருக்காரு. சேது யாராவது? அண்ணா, ஒரு சின்ன பென்சில் மேட்ருண்ணே, நான் பார்த்து சீவிக்கிறேன், நீங்க போங்க. வா வா.
ஏன்டா இப்படி பண்ணங்க? வலிக்குதுடா. அப்போ நீ இவங்கள அடிச்சதுனால வந்த ரத்தம் இல்லையா இது? இது அவன் அடிச்சதுனால வந்த ரத்தம் இல்லை, நாங்க குத்துனதுனால வந்த ரத்தம். இதுவும் புதுசா இருக்கு.